நேற்று வீடியோ போட்டது முந்தானத்து வீடியோ போட்டதில் நிறையா பேர் வந்து கமெண்டில் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து காசுலாம் தேவையில்லை, நான் வந்து சும்மாவே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது நம்ம மக்கள்கிட்ட வந்து உதவி செய்யணும், அதாவது பலன் எதிர்பார்க்காம அப்படிங்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் யாரெல்லாம் நீங்கள் வந்து மனசார நீங்கள் வந்து உதவி செய்யணும் ஆனால் காசு தேவைன்னு சொன்னீங்களோ அவங்களுக்கு எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் வந்து நிறைய செல்வத்தை கொடுப்பான். நான் வந்து மெயினாக வந்து இந்த 5000 5000 சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணதுக்கு காரணம், நம்மளுக்கு வந்து அதாவது நம்மளை தெரியாதவங்களுக்கு, இப்போ தெரிஞ்சவங்களுக்கு வந்து எனக்காக நீங்கள் செய்வீங்க காசு எதிர்பார்க்காம. என்னை பழகுனவங்க, என்னை தெரிஞ்சவங்க, அதாவது நீங்கள் வந்து என்கிட்டேருந்து ஒரு 5000 எதிர்பார்த்துக்கிட்டு இந்த ஒரு ஷேருக்காக நான் அப்படி அதேமாரி ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும். ஏன்னா பழக்கப்பட்டவங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு சரி யாரோ ஒரு நபர் சொல்கிறாரு, நம்ம யாருக்காக நம்ம ஷேர் பண்ணுறோம். நிறைய பேர் ஷேர் பண்ணுறது இஷ்டம் கிடையாது. நிறையா பேருக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாங்க, 2 வாட்டி தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக்கு ஜஸ்ட் பார்க்குறதுக்கு மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சில பேர் நமக்கு முன்ன பின்ன நிறைய பழக்கம் இல்லாதவங்க யாராவது இருப்பாங்க. அதில் அவங்க பார்க்குறவங்க என்ன யாரோன்னு நினைப்பாங்க. சரி யாரோ இந்த ஆள் இன்னொரு ஆள் யாரையோ ஒருத்தனை பார்க்கணும்னு நினைக்கிறான், சரி நம்ம ஷேர் பண்ணுவோம், பை ஆக்சிடென்ட்லி நம்ம ஷேர் பண்ணுறது மூலமாக அது ரீச் ஆகிடுச்சுன்னா நமக்கு 5000 கிடைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறவங்களும் இருக்காங்க. மொத்தத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறையா பேர் காசு எனக்கு தேவையில்லைன்னு சொன்னீங்க. ஆனால் நான் சொன்னது திருப்பியும் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்காவது ஒரு ஆளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டை போய் தேடி பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன, இப்போ யூஎஸ்லேருந்து நான் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு போய் தேடி பிடிக்கிற சாதாரண ஈஸி கிடையாது. ஸோ மீடியாங்கிறது என்ன, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஷேர் பண்ணி விட்டால் பை ஆக்சிடெண்ட்டாக போய் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற நோக்கத்தில் தான் நான் வந்து அப்படி 5000 சொன்னேன். கண்டிப்பாக திருப்பியும் சொல்கிறேன், அது யார் மூலமாக போனாலும் சரி, யார் ரீச் ஆனாலும் சரி, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வேணான்னாலும் நான் வந்து கொடுப்பேன். நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு உங்களுக்கு காசு வேணான்டா நீங்கள் கொடுங்க, நீங்கள் வந்து உதவியாக கொடுங்க. உங்கள் கையாலே நீங்கள் போய் தர்மம் செஞ்சுருங்க யாருக்காவது, அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. சில பேருக்கு சரி ஓகே, நமக்கு ஒரு சிரமமாக இருக்கும், ஒரு ஏதாவது சின்ன ஒரு பில் பே பண்ணலாம் ஃபோனுக்கு எதுக்கோ, இதனால தப்பு இல்லை. இப்போ எனக்கு ஒரு ஆள் சொல்கிறாங்க ஷேர் பண்ணு அப்படின்னு சொன்னால் நானும் ஷேர் பண்ணுவேன். எனக்கு பை ஆக்சிடென்ட்லி அந்த 5000 எனக்கு கிடைச்சான்னு அது எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. ஆனால் எதிர்பார்க்காம உதவி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பார்க்க போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். உங்களுடைய உதவிகளுக்கு மிக்க நன்றி.